வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம NICL AO பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்கப்பா? ஃபர்ஸ்ட் வேர்ட் இன்டர்சேஞ்ச் இல்லைன்னா வேர்ட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம். Ginseng has long been prized in folk medicine for its properties, health benefits, which have been borne out by scientific studies on the plant's antiviral and antibacterial purported, and some researchers are worried that the pandemic could heighten Chinese demand for this plant. Okay. Ginseng அப்படின்றது ஒரு மெடிசினல் பிளான்ட். அதனுடைய ரூட் வந்துட்டு மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? So ginseng has long been prized in folk medicine. First disturb பண்ண தேவையில்ல. Prized in folk medicine for its properties, health benefits. Itsக்கு அப்புறம் என்ன வரணும்? Itsக்கு அப்புறம் noun வரணும். For its properties. Okay. ரெண்டு noun எதுக்கு? Its properties, health benefits. Its health benefitsனா okay. Allowed. Propertiesன்றது கரெக்டா இல்ல. அங்க adjective, ஏன்னா நவுனை குவாலிஃபை பண்றது அட்ஜெக்டிவா இருக்கணும். சரிங்களா? அது என்ன ரீப்ளேஸ்மெண்ட்? கண்டிப்பா வந்துட்டு பி ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? பி வந்துட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எந்த வேர்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். Health benefits which have been borne out by scientific studies on the plant's antiviral and antibacterial. அந்த ப்ராப்பர்ட்டியை தூக்கி இங்க போடுங்களேன். ஆன்டிவைரல் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ வந்து மேட்ச் ஆகுது இல்ல? இங்க பர்போர்ட்டட் தூக்கிட்டு போயிட்டு இங்க போட்டுடலாம். இட்ஸ் பர்போர்ட்டட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். பர்போர்ட்டட் மீனிங் என்னப்பா? சம்திங் இஸ் ட்ரூ இல்லைன்னா சம்திங் சீம்ஸ் அப்பியர்ஸ் டு பி ட்ரூ அப்படின்னு அர்த்தம். சரி, இங்க சம்திங் இஸ் ட்ரூ வித்தவுட் ப்ரூஃப். அதுதான் பர்போர்ட்டட் அப்படின்றது மீனிங். அதாவது உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறது. சரிங்களா? வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது. அதுக்கு பர்போர்ட்டட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க வந்துட்டு பர்போர்ட்டட், இட்ஸ் பர்போர்ட்டட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஓகே, அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பி எடுத்துட்டு வந்து இங்க ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டிவைரல் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ பி அண்ட் சி இன்டர்சேஞ்ச் பண்ணா மீனிங்ஃபுல்லா வருது. தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், The agency supported itself by province. Province meaning na region, area, part. இதுக்கெல்லாம் வந்து province சொல்லுவாங்க. Province on film licensing fees. Province on. Okay, அடுத்தது பார்ப்போம். In which business distributing or exhibiting a film in. Okay, இங்க அப்படியே வாங்கல. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்களே. இங்க on இருக்கு. Provincing on film licensing சொல்றத விட டி பார்ட் எடுத்துக்கோங்க. ரிலையிங் மீனிங் என்னப்பா? நம்புறது இல்லைன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. சரிங்களா? அதுக்கு வந்துட்டு ரிலையிங் ஆன் மேட்ச் ஆகுதுல்ல? இப்போ நான் இந்த ஆன் வச்சுட்டு இந்த பேரை கூட்டிட்டு போனா, இந்த வேர்டை வந்துட்டு இங்க ரீப்ளேஸ் பண்ணா அங்க ஏ ஆட்டோமேட்டிக்கா டி பிளேஸ்ல வந்துடும். தென் ரீப்ளேஸ்மெண்ட் பர்ஃபெக்டா அமையும். நீங்க என்ன பாருங்க, the agency supported itself by relying on film licensing fees. அதாவது இந்த ஏஜென்சி வந்துட்டு இந்த ஃபீஸ், ஃபில்ம் லைசன்சிங் ஃபீஸை பொறுத்து தான் இருக்கு, அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்றப்போ ரிலையிங் ஆன் அதை வந்துட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஏ அண்ட் டி இன்டர்சேஞ்ச் இங்க. ஏ அண்ட் டி எங்கப்பா இருக்கு? ஓகே, so next, some of its latest programs have been redeveloped. இங்க some of its latest programன்றது வந்துட்டு ஒரு non living things. சரிங்களா? have been redeveloped, have been V3 form. non living things வந்து V3 allowed தான், passive voiceல எழுதலாம். have been redeveloped correct. with that mindset, reconciling what the company considered important with what staff valued correct, and building from there. In fact, the company has rebranded to emphasize
ஸோ சே சம்திங் ஸ்ட்ராங்லி எம்பசைஸ் வலியுறுத்துறதுக்கு டு எம்பசைஸ் இதுவும் கரெக்டு தான். இருக்கிற வேர்டு எல்லாம் அதே பிளேஸ்ல இருந்தாவே கரெக்டா மீனிங்ஃபுல்லா இருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்க தேவையில்ல. ஓகே, இங்க ரீகவுன்சிலிங் மீனிங் என்னப்பா? ரீகவுன்சிலிங் அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா செட்டிலிங் இஷ்யூஸ். சரிங்களா? சமாதானப்படுத்துறதுக்கு ரீகவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போலாமா? those really hard and remarkable. remarkableனா notable. இங்க பாத்தீங்கன்னா hard and remarkable வருமா? hardன்றது ஒரு நெகட்டிவ் வேர்டு. சரியா? ஈக்குவலான நெகட்டிவ் வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? hard and remarkable moments அது கரெக்டா? இல்ல நெகட்டிவ் வேர்டு வேற எங்கனா இருக்கான்னு பாருங்க. பி சி டில. ஸோ hard and stressful moments. சரியா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் நம்ம எழுதலாமா? அப்போ பியை வந்துட்டு ஏக்கு கொண்டு போயிடுங்க. சரிங்களா? ஏ அண்ட் பி இன்டர்சேஞ்ச் பண்ணா மீனிங்ஃபுல்லா இருக்கும். those really hard and stressful moments seem just as important as the remarkable stuff like swimming with wild dolphins. Okay, A and B interchange. Fourth, wild turkey toms never fleshy to be anything. never fleshy. never fleshyன்றது கரெக்டா இல்ல, கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸ்டட்ஸ் இல்ல வேற எங்கனா இருக்கா? pretend. pretend. never chasing. chasing somethingனா ஓகே, இங்க வந்துட்டு அது சொல்லல. pretend. pretendனா என்னப்பா? act. சரிங்களா? நடிக்கிறது. pretend. pretend something. act பண்றது. ஸோ இங்க எடுத்துக்கோங்க, wild turkey toms. wild turkey toms never pretend to be anything. ஓகே, never pretend to be anything. pretend இங்க வரணும். அப்போ ஏன்ற இடத்துல சி போயிடும். சி ஏ சி இன்டர்சேஞ்ச். ஓகே, next. so that's all 5 questions. word and change over. இப்போ வந்துட்டு reading comprehension பண்ணலாமா? பண்ணிட்டு ஆர்டர் வைஸே போயிடலாம். எக்ஸாம்ல லாஸ்டா பண்ணிக்கோங்க. சரியா? பேசேஜ் சின்னதா பெருசா அப்படின்னு பாருங்க. சின்ன பேசேஜ் இல்ல பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஃபுல்லா தான் படிக்கணும். சின்ன பேசேஜ் தான். why did Saudi Aramco raised the price of oil shipment to Asia? true. எது உண்மை? அடுத்தது போல்டா கொடுத்துருப்பாங்களா அண்டர்லைன் பண்ணி அதுக்கான மீனிங் கண்டுபிடிக்கணும். import. how important is Saudi Arabia as a source of crude oil for India? how have rising crude oil prices impact India? meanings opposite. next, fill in the blanks. ஓகே, அப்போ 14th வரைக்கும் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, பார்க்கலாமா? ஸோ ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். Saudi Arabia's national oil company, Aramco. Saudi Arabia's national oil company, Saudi Aramco, has raised the price of oil shipments to Asia by between 20 to 50% per barrel, raising the total cost of Arab light crude for key Asian importers such as India to $1.8 over the benchmark price. Saudi Aramco has not raised shipping prices for northeastern European customers. However, has even cut shipping prices for US customer. The move comes on the heels of a decision. Okay, இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா எங்க போலாம். சரிங்களா? நம்ம பார்த்தனா வந்துட்டு க்ரூட் ஆயில் இம்போர்ட் எங்க இருந்து பண்ணுவோம்? எங்க இம்போர்ட் பண்ணுவோம்? 2 கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈராக்ல இருந்து பண்ணுவோம். செகண்ட்
மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்போர்ட்டர்ஸ் ஃப்ரம் சவுதி அரேபியா. சரிங்களா? அதாவது சவுதி அரேபியால இருந்து லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் எங்க இந்தியாக்கு. சரிங்களா? அப்போ இந்தியால வந்துட்டு நம்ம அதிகமா செகண்ட் லார்ஜஸ்ட் யார்கிட்ட இருந்து வாங்குவோம்? சவுதி அரேபியால இருந்து வாங்குவோம். அங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இருக்கிற சவுதி அரம்கோன்ற கம்பெனி கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுவோம். அவங்க ஷிப்மெண்ட் பிரைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு சொல்றேன். சரிங்களா? ஸோ ஷிப்மெண்ட் பிரைஸ் க்ரூட் ஆயில் ஷிப்மெண்ட் பிரைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 to 50% பர் பேரலுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலா பெஞ்ச்மார்க் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் பிரைஸை விட $1.8 அதிகரிச்சு இந்தியாவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா என்ன கண்ட்ரீஸ்? நார்த் வெஸ்டர்ன் யூரோப், அதாவது நார்த் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப், அடுத்தது யூஎஸ்ஏ, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணல. சரிங்களா? அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணல. இன்னும் வந்து யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட் ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேட்க போனோம்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனால எங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப பாதிப்படைஞ்சது. அது இல்லாம வந்துட்டு என்னது ஷிப்மெண்ட்ல இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்றத ஃபர்தரா பார்க்கலாம். The move comes on the heels of a decision by the OPEC group of oil producing countries to raise crude oil production by about 2 million barrels. Okay. OPEC groups, அதாவது Organization of Petroleum Exporting Countries, Organization of Petroleum Exporting Countries group வந்துட்டு என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 மில்லியனா எவ்வளோப்பா? 2 மில்லியன் பேரல்ஸ். சரிங்களா? க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதனால இந்தியா என்ன பண்ண போறாங்க? நீங்க வந்துட்டு ஷிப்மெண்ட் பிரைஸ்னா என்னப்பா? ஏற்றுமதி. சரிங்களா? பல்கா வந்துட்டு ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்தியாவுக்கு. ஸோ அதனுடைய பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க ஷிப்மெண்ட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நாங்க இறக்குமதி இங்க வந்துட்டு நாங்க இறக்குறோம் இல்லையா, லேண்டட் பிரைஸ், அது பார்த்தோன்னா அதுவும் எங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால ஹோல் எக்கானமிய வந்துட்டு பாதிப்படையும் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ 2 மில்லியன் பேரல்ஸ். ஸோ இது வரைக்கும் என்னன்னா ஒபாக் குரூப்ஸ் வந்துட்டு 2 மில்லியன் பேரல்ஸ் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியா வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ் கூட டை அப் வைக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. எக்ஸ்பர்ட்ஸ் நோட்டட் தட் தி ஹைக் மே பி சிக்னல் டு இந்தியா. அதுதான். சரிங்களா? இந்த சவுதி அரம்கோ கம்பெனி வந்துட்டு க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைக்கால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்தியா வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? which has been looking to diversify supplies away from Saudi Arabia that are concerned beside the simple price of crude that can affect landed price. அதுதான் சொன்னேன்ல, landed price of crude of an importer landed price வந்துட்டு affect ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் India's state owned oil market companies. இந்தியால இருக்கிற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களும் வந்துட்டு என்ன இதனால அஃபெக்ட் ஆவாங்க. நீங்க ஷிப்மெண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்தியாஸ் ஸ்டேட் ஓன்ட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆர் செட் டு கட் import from Saudi Arabia in response to Saudi Arabia maintaining production cut aimed at keeping oil price elevated. சரிங்களா? அவங்க பாட்டு வந்து சவுதி அரேபியால வந்துட்டு என்ன பண்றாங்க? ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் போறாங்க. ப்ரொடக்ஷன் பார்த்தனா வந்துட்டு கம்மியா இருக்கு. காரணம் கோவிட் பேண்டமிக்கால நாங்க அஃபெக்ட் ஆயிட்டோம். இதான் ஒரு ரீசனா வைக்கிறாங்க. பட் நீங்க எந்த ஒரு ரீசன் வேணா சொல்லுங்க, எங்களுக்கு எக்கானமி பாதிப்படையுது. எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா வந்துட்டு எல்லாம் எப்படி ரன் ஆகுது? பெட்ரோல் டீசல் தான் ரன் ஆகுது. எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனா நம்மளுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்ன்றதுக்காக இந்தியா வந்துட்டு வேற கண்ட்ரிஸை
நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. Okay, this incident shows that there is not just the price of crude but terms like shipping and flexibility of contracts which producers can push back on if importers try to diversify their source of supply. இத ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. Experts also coupled that the hike in shipping price noted with the relaxation in production cut could help save face for Saudi Aramco. A consistent rise in crude oil prices has led to the price of petrol and diesel reaches a record high level across India, with the price of petrol crossing rupees 100 per liter in some parts of the country. ஆல்ரெடி இந்தியால வந்துட்டு பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் வந்துட்டு ரைஸ் ஆயிடுச்சு அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சண்டை போடுறாங்க கத்துறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்ட்டு அவங்களுக்கு புரியல. ஆக்சுவலி இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க நம்ம வந்துட்டு இறக்குமதி பண்றோம் இல்லையா, அவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுனால தான் இங்க வந்துட்டு நம்ம விலைலாம் அதிகமாகுது. அது தெரியாம நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது கம்மியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஷிப்மெண்ட் பிரைஸ் கம்மியாயிடுச்சுன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துட்டு கம்மியாகும். With the price of petrol crossing, இது சொல்லியாச்சு. The price of both petrol and diesel have risen by about rupees 7 per liter since beginning of the year, despite oil marketing companies partially absorbing the impact of higher crude oil price. Rising crude oil price have also the impact of central and state taxes on auto fuels which were hiked significantly in 2020. அதாவது crude oil price increase ஆச்சுன்னா இங்க வந்துட்டு நம்மளுக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸஸும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. Auto fuel which were hiked significantly in 2020 to boost revenues amid lower economic activity. ஸோ ஆயில் ப்ரைஸால நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, சவுதி அரேபியா ஹேஸ் கன்சிஸ்டன்ட்லி பீன் த செகண்ட் லார்ஜஸ்ட். சொன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னா சொன்னா ஃபர்ஸ்ட் ஈராக் இருக்காங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா. Sources of crude oil for India after Iraq was displaced by the US in February. India imported 2.88 million tons of crude oil from Saudi Arabia in January, according to data collated by the Director General of Commercial Intelligence and Statistics. A reduction in crude oil imports from Saudi Arabia would likely lead to increased imports from other Gulf countries. And the United States, according to sources, are aware of developments. Saudi Arabia will, however, இருந்தாலும் சவுதி அரேபியா நீங்க வந்துட்டு இந்தியா வந்துட்டு அதர் கண்ட்ரியோட நீங்க போய் டைப் வைக்கிறதோட நாங்க வந்துட்டு கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் வந்துட்டு இம்போர்ட் பண்ண விரும்புறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா will however continue to one of the largest sources for the import of crude oil for India due to its geographical proximity and India's largest crude oil requirement. ஸோ ஏன் வந்துட்டு இவங்க வந்துட்டு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்ம கூட வந்துட்டு டைப் வச்சு இம்போர்ட் பண்றதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, நம்மளுக்கு வந்துட்டு நியர்பை க்ளோஸா இருக்கிறாங்க, ப்ராக்சிமிட்டினா வந்துட்டு க்ளோசஸ்ட் கண்ட்ரி. அது இன்னொரு ரீசன், லார்ஜஸ்ட் டிமாண்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு. சரிங்களா, இந்தியா கிட்ட வந்துட்டு லார்ஜஸ்ட் டிமாண்ட் அதிகமா இருக்கு. சரிங்களா, லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் ரெக்குயர்மெண்ட் நம்மளுக்கு தேவை வந்து அதிகமா இருக்கு. ரெண்டு விஷயம். சரிங்களா, ஒன்னு டிஸ்டன்ஸ், அடுத்தது வந்துட்டு அதாவது க்ளோஸ்னஸ், நம்ம கிட்டேயே இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் அதிகமா இருக்கு. அந்த ரெண்டு ரீசன் தான் வந்துட்டு சவுதி அரேபியா வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆசைப்படுறாங்கன்னு லாஸ்டா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பார்ப்போம். Choose the true statement from the given option in according to the above passage. எது உண்மை? The state and central government had to increase taxes on fuel prices in order to boost revenue to run the country. கரெக்ட் தானே? ஸோ டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு
அதாவது கண்ட்ரியை ரன் பண்ணோம்னா நம்ம வந்து டாக்ஸஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம். என்ன எல்லாம் காரணம் வந்துட்டு இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் அதனுடைய ஹைக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரூ. ரைசிங் crude oil price will have a deep impact on developing nation like India. So crude oil price ரைஸ் ஆச்சுன்னா டெவலப்பிங் நேஷன் நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மைதான். சவுதி ஆரம்கோ ஹாஸ் பீன் ட்ரையிங் டு கார்னர் கண்ட்ரிஸ் பை இன்க்ரீசிங் த பிரைஸ் ஆன் க்ரூட் ஆயில். ஸோ அதை பத்தி சொல்றாங்களா? கார்னர் கண்ட்ரிஸ் நோ. தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. ஒன்லி 1 and 2. அதுதான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? 1 and 2. தேர்ட். அடுத்தது இங்க ஒரு பேசேஜ் பார்த்தோம்ல போல்டா, அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? வேர்ட் ஸ்வாப் தான். வேர்ட் ஸ்வாப், வேர்ட் இன்டர்சேஞ்ச். இதை வந்துட்டு பேசேஜ்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. Experts also coupled that. Experts also coupled இல்ல வந்துட்டு experts also hike that. No. Experts also noted that. Relaxation that. No. Also experts also noted that the hike in hikeன்றது கரெக்ட். கண்டிப்பா வந்துட்டு ஏ இருக்கு. அடுத்தது அந்த ஏ வந்துட்டு நான் வந்துட்டு நோட்டட் எடுத்துட்டு போனா ஏன்ற வார்த்தை இங்க வரணும் இல்லையா? கப்புள்டு வித் த ரிலாக்ஸேஷன். ஸோ கப்புள்டு வித் இது பேர் கரெக்டா இருக்கு. சரிங்களா? அப்ப கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் முக்கியம் தான். இங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிதான் ஆகணும். எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்சோ நோட்டட் தட் த ஹைக் இன் ஷிப்பிங் பிரைசஸ் coupled with the relaxation in production cut. Okay, so A and C replace பண்ணணும். Word swap, word interchange வந்துட்டு questionல passageல implement பண்ணி கேட்டிருக்காங்க. So A and C. Next, how important is Saudi Arabia as a source of crude oil for India? So இந்தியாவுக்கு சவுதி அரேபியா இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் அப்படின்றத கேட்டிருக்காங்க இங்க. சரிங்களா? எதுக்கு? க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் எதுக்கு முக்கியம்? Many project transports depends on their crude oil supply. Without the supply, India would have been deserted. India has been exporting from several Gulf countries. Saudi Arabia depends hugely on Indian export for their revenue. No. Saudi Arabia has been the second largest crude oil exporter for India. சரிங்களா? அதுதான் லாஸ்ட். இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் சொன்னோம் இல்லையா? அந்த ஒரு ரீசன் தான். அது ஒரு முக்கிய காரணம். ஏன்னா நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் அதிகமா இருக்குன்றது அங்க சொல்லியிருக்கும். How have rising crude oil prices impact India? என்ன இம்பாக்ட் பண்ணுது? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸஸ். க்ரூட் ஆயில் பிரைசஸால நம்ம வந்துட்டு அஃபெக்ட் ஆகல. அதனுடைய ஹைக், க்ரூட் ஆயில் பிரைஸோடைய ஹைக்கால எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸஸ் ஹாவ் பீன் இன்க்ரீஸ் டு பூஸ்ட் ரெவன்யூ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உண்மை. காஸ்ட் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்க்ரீஸ்டு சிக்னிஃபிகன்ட்லி. செகண்ட் உண்மை. இன் சம் ஸ்டேட் த காஸ்ட் ஆஃப் பெட்ரோல் இன்க்ரீஸ்டு ஓவர் 100 rupees per liter. அதுவும் உண்மை. taxes on petrol and diesel have set a new record in India. All the above. சரிங்களா? எல்லாமே உண்மைதான். most similar meaning எதுக்கு? diversifyக்கு meaning continue, remain, expand அர்த்தம். opposite meaning for proximity. proximityக்கு meaning என்னப்பா? ஃபர்ஸ்டே சொன்னேன் நான். க்ளோஸ்னஸ் தான் ப்ராக்சிமிட்டின்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் எது? டிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்தது fill in the blanks. ஃபில்லர் கேட்டிருக்காங்க. எந்த வார்த்தை ஃபிட் ஆகும் இந்த இடத்துல? சரிங்களா? என்ன வார்த்தை ஃபிட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ரைசிங் crude oil prices have also the impact of central and state taxes. Have also
have also magnified, glorified. Oh, rising crude oil prices glorified கிடையாது, suggest கிடையாது, rushing. No, magnified தான். சரிங்களா? Rising crude oil prices have also magnified. So, அது ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னும் போது பூதகரகமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா? Magnified. Next. அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சிங்கிள் எரர். 5 of our colleagues had died due to various reasons since the year. Since the year. Since போது என்னது? தொடக்கம். சரிங்களா? Since last year அப்படின்னா பரவாயில்ல. சரிங்களா? Since Monday, since Tuesday, since Friday அது மாதிரி எதனா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லைன்னா since ஸ்டார்டிங் பாயிண்ட் இயர். ஆனா இயர் இங்க வந்துட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த சின்ஸே தூக்கிருங்க. சரிங்களா? இங்க வந்துட்டு நம்மளுக்கு எரர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்றதுன்னா செகண்ட் பார்ட். ரீப்ளேஸ்மெண்ட் என்ன வரும்? 5 of our colleagues had died due to various reasons for the years. சரிங்களா? for the years ன்னு வரும். Next. Many of us have completed our degree and PG but have not got promotion. We belong to the ST. We belong to the ST community, but even the rule of reservation was not being implemented. Many of us verb have completed. Have verb present tense. சரிங்களா? present tense. Many of us இங்க வந்துட்டு present tense and degree, our degree and PG but have present tense. We belong present tense, but even the rule of reservation was. எல்லாமே வந்துட்டு present tenseல தான் பேசியிருக்காங்க. இங்க ஏன் மறுபடியும் வந்து திடீர்னு was past tense வந்துச்சு? So அதுவும் present tense தான் மாத்தணும் நம்ம. So fourth part contains the error. Replacement is ன்னு வரணும். சரிங்களா? Reservation is not being implemented. The minister agree with some of their demands. Agreed. Agree with. Agree with you. Agree with somebody. Agree with person na okay. Agree with person okay. Agree with something வரும்போது agree to ன்னு சொல்லணும், with கிடையாது. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு அவங்களோட டிமாண்டுக்கு தான் இவரு அக்ரி பண்ணாருன்னு சொன்னாங்க. அதனால agreed to some of their demands. Agreed to some of their demands. Okay, to வரணும். The US political system is dominated by powerful corporations and entrenched interest which control politicians for its own interest and not those of the working population. என்ன பயறீங்க? The US political system is dominated by powerful corporations and entrenched interest which control politicians for their own interest. சரிங்களா? இட்ஸ் கிடையாது. Politicians for their own interest and not those of the working population. Third part contains the error. The ED allegedly did not allow Swapna to read her account of events and its agents asked her to sign what they has written done after questioning. What they have. They வந்தாவே plural have தானே யூஸ் பண்ணோம். has ன்றது known error எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? Third part contains the error. அடுத்தது இங்க என்ன பண்ண போறோம்னா இது வந்துட்டு misspelled. சரிங்களா? inappropriate word இல்லனா வந்துட்டு misspelled. ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ்ல வந்துட்டு எதுனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா கோ வித் தட். அப்படி இல்லைனா தான் நீங்க என்ன பண்ணணும், அங்க வந்துட்டு inappropriate word, grammatical mistake எதுனா இருக்கா, அந்த வேர்ட் தேவையில்லாம கொடுத்துருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? The English, however, first spelling mistake போடலாம். Thinking, difficulty, decision. So, decision. DECASION. double S எதுக்கு? Next, factors, wisdom, implies, sense. Sense spelling தப்பு. SENSE. Sense. Virtue, conquer, impulse, temptations. ஓகே, ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. இப்போ கரெக்டான வார்த்தையா இல்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இன் த பாஸ்ட் a virtue man. a virtue man சொல்லலாமா? virtueன்றது ஒரு நவுன், இதுவும் manன்றது நவுன். ஆர்டிகல், நவுன், இங்க என்ன வரணும்? adjective தான் வரணும். சரிங்களா? It is an interesting story. She is a beautiful girl. நடுவுல என்னது இருக்கு? பியூட்டிஃபுல் கேர்ள். எல்லாமே வந்துட்டு adjective தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? சோ இங்க virtue தூக்கிட்டு virtuous man adjective எழுதுங்க போதும். சரியா? சோ ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் பார்ட் virtue தான் தப்பு. virtuous man. சரிங்களா? a virtuous man, ஒரு நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். சரிங்களா? virtuous, உயர்ந்த மனுஷன் அப்படின்றப்போ virtuousன்னு சொல்லலாம். அடுத்தது என்ன? scientific, material, site, traditions. Scientific, path of scientific and material progress but not losing sight. பார்வை. சரிங்களா? not losing sight. பார்வையை குறிக்கும் போது இந்த சைட் கிடையாது, இடம் கிடையாது. SIGHT, sight. So third part contains the error. The decision. Okay, next வந்துட்டு sentence improvement இல்லனா phrasal replacement. இதை நம்ம பார்க்க போறோம். The decision by New York's leaders to borrow the words of others have been greeted with. நம்ம எது replace பண்ணோம்? others. have been எதை குறிக்குது? words ஆ? இல்ல, இது எல்லாம் வந்துட்டு phrase. இதுதான் noun. The decision by New York's leaders to borrow the words of others. சரிங்களா? இதோட சேர்த்து of others. அப்போ the decision தான் வந்துட்டு priority அதிகம். decision பத்தி தான் சொல்றாங்க. decision has been greeted with. சரிங்களா? இங்க வந்து have been இல்ல, has been greeted with. others has been greeted. first இருக்கா? வேற எதுனா others has? no, others has been greeted first. Next, a major collection of new poems, notes of a blissful ghost, translated by Brian Holton, is due some from a Chinese University of Hong Kong Press. இங்க replacement is due some from a Chinese. இங்க பாருங்க, is okay, due soon, is due soon from a major collection of new poems. a major collection, இதுக்கு priority கொடுத்து is correct தான். due soon from இங்க the Chinese University. ஒன்னு தான். சரிங்களா? அது பேர் ப்ராப்பர் நவுன். ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் சைனீஸ் யூனிவர்சிட்டின்னு ஒன்னு தான் இருக்கு. சரியா? அப்போ the Chinese University சொல்லணும். சரியா? a Chinese University கிடையாது. சரிங்களா? from the Chinese University. is due soon from the, எங்க இருக்குன்னு பாருங்க, is due soon from the, first from the Chinese University. அடுத்து
he added this is a particular dangerous time of year. A particular dangerous time. Article. Okay. Noun. Article. Noun. சரிங்களா? இதுக்குள்ள நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா நவுனை குவாலிஃபை பண்றது adjective. adjective குவாலிஃபை பண்றது adverb. சரிங்களா? நீங்க இங்க நவுன் சொல்லிட்டு adjective சொல்லிட்டு முன்னாடி எத்தனை adverb பண்ணா ஆட் பண்ணிட்டே போலாம். முன்னாடி ஆர்டிகல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிங்களா? adjective முன்னாடி வெரி வெரி பியூட்டிஃபுல். சரிங்களா? வெரி 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 பியூட்டிஃபுல், தப்பு கிடையாது. பட் முன்னாடி இருக்கிறது ஃபுல்லா வந்துட்டு நம்மளுக்கு adverb-ஆ இருக்கணும். சரியா? இங்க பாருங்க, ஏ ஆர்டிகல், டைம் நவுன், இங்க வந்து டேஞ்சரஸ் டைம் adjective. இது என்ன பர்டிகுலர், பர்டிகுலர்ன்றது வந்து பர்டிகுலர் டைம் சொல்லலாம், பர்டிகுலர் பீரியட் குறிப்பிட்ட நேரம் அப்படின்னும் போது பர்டிகுலர் பீரியட் சொல்லனா குறிப்பிட்ட நேரம், அப்ப அட்ஜெக்டிவா இருக்கு. இங்க அட்ஜெக்டிவ் சொல்லியாச்சு, அப்ப இங்க என்ன மாத்தணும் நம்ம adverb a particularly dangerous time of yearன்னு மாத்தணும். சரிங்களா? சோ நம்ம வந்துட்டு ஒரு தடவை தான் அட்ஜெக்டிவ் சொல்லணும், முன்னாடி யூஸ் பண்றது ஃபுல்லா adverb-ஆ தான் வரணும். a particularly dangerous time of year. a particularly dangerously கிடையாது, a particular and வரவே வராது. a particularly dangerous time of year. third part, a particularly dangerous time of year. third தான் கரெக்டா இருக்கு. Skywalks say the next generation of their cases is due out soon, and I will definitely be keeping an interested eye on those of their cases. Of their கிடையாது, கரெக்ட் தான். of their கரெக்ட் தான். of their cases is denote பண்றது next generation, is due out soon. சரிங்களா? ஸோ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதே கரெக்டா இருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸும் மாத்த தேவையில்ல, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. நோ கரெக்ஷன் ரெக்வயர்ட். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபில்லர்ஸ். ஃபில்லர்ஸ் வந்துட்டு காலம்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபில்லருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலம், சரிங்களா? செகண்ட் ஃபில்லர் செகண்ட் காலம். எந்த வார்த்தை சூஸ் பண்ணணும்ன்றத பாருங்க. A team which has had to put up with isolation and long stays away from home does not need to deal with the racism too. India goes into the final test at Brisbane dash 2 maybe 4 of their Sydney level. Okay. அதாவது கிரிக்கெட் டீம் பா, கிரிக்கெட் டீம் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? a team which has had to put up with isolation, fracture, injuries, sprain. கிரிக்கெட் டீம், கிரிக்கெட்ல அடிபடுச்சுன்னா இன்ஜுரிஸ் தான் சொல்லுவாங்க, ஃப்ராக்சர் கிடையாது. இன்ஜுரிஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு இன்ஜுரிஸ் வரணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ஜுரி வந்து வரணும், இன்ஜுரிஸ் வரணும். செகண்ட் டூ, அவுட்டோர்ஸ் டூ, வித்தவுட் டூ மேபி 4 ஆஃப் தியர். அதாவது இந்தியன் டீம்ல அவங்க 2 பேரும் விளையாட மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அவங்க 2 பேரும் இல்லாம சொல்லும் போது வித்தவுட். டி அண்ட் இ பேர் பாருங்க, டி அண்ட் இ. நெக்ஸ்ட் the vaccines plural were. First A, were immediately transported to state's vaccine cold storage facility to walk in freezers. No, facility for walk in freezers illa, facility storage. Okay, state's vaccine cold storage facility with walk-in freezers and walk-in coolers at Chennai. சரிங்களா? அப்போ with A and D pair, A and D. அடுத்து ஒரு நிமிஷம்,
ஓகே பார்க்கலாம். It is understood that Nepal மேக்கு அப்புறம் என்ன வரணும்? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். Now இங்க வந்துட்டு மே அப்படின்றது மாடல் ஆக்சிலரி. அதுக்கப்புறம் என்ன வரணும்? V1 ஃபார்ம் வரணும். அட்வான்ஸ் ரைஸ் ப்ரமோஷன் கிடையாது. சரிங்களா? நேபாள் மே advance its requirement of COVID-19 vaccine. No. Raise its requirement of COVID-19. B. செகண்ட் வந்துட்டு B வரணும். raise. அடுத்தது column 2. column 2 எடுத்துக்கோங்க. ஓகே ஒரு நிமிஷம்ப்பா. column 2 requires may raise its requirement of COVID-19 vaccines and both sides may discuss an agreement for their supply once the government clarifies its plan to allow the export of Covishield and Covaxin. allow அப்போ எது வரும்? B and E again. B and E தான். சரிங்களா? what is the meaning for acquires? இதுக்கு என்னப்பா மீனிங்? அடுத்தது கன்ஃபஸ். அது ரெண்டுமே வந்துட்டு அக்ரி. கன்ஃபஸ் வந்துட்டு தப்பா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா? அக்ரி யுவர் மிஸ்டேக் அப்படின்றப்போ நம்ம வந்து கன்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா அலோ தான் வரணும். ஸோ நம்மளுக்கு ரைஸ் அண்ட் அலோ, பி அண்ட் இ. அடுத்தது the allegations against him the allegation leveled against him for scuffing up the guard mark of Rishabh Pant dash fifth day, down the fifth day, on the fifth day, in the fifth day, on the fifth day. டேன்னு ஒன்று வந்துச்சுன்னா சண்டே மண்டே, ஆன் சண்டே ஆன் மண்டே, அது மாதிரி ஆன் த ஃபிஃப்த் டேன்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ வந்துட்டு leveled against him, B and E again, B and E. So that's all பா. அவ்வளவுதான் இந்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஓவர். இது மாதிரி டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம். பாய்.